மகாராஜாடா அரக்க மகாராஜா என்ன அடிச்சு விட்டாரா? நீ அடிக்க தப்பிக்கணும். அதுக்கு என்கிட்ட வழி இருக்குது. என்ன வழி தெரியுமா? அவர் சிரிச்சாருன்னு வச்சுக்க, நீ அழுவணும். அழுவணும். அவர் அழுதாருன்னா நீ சிரிக்கணும். சரியா? நான் பாத்துக்கிறேன். அப்படியே போடுங்க. யாருங்க? ஏடா சோபா செட் காலா நாளைக்கு அமைச்சர் அறிவுலகம் மகாராஜா எப்பா டேய் வாத்தன அப்படியே தலகாய்களை பாறடா டேய் அமைச்சரை இருந்த போதிலும் நாடுகாடு மகாநாடு ஏறு பெருமையை சிறந்த உறுப்பே சாலையூர் கிராமம் என்றால் நம்மளுக்கு தாய்த்திர நாடு. தாய்த்திர நாட்டிலே இங்க அமர்ந்திருக்கும் ஆனாபிறந்த அப்பன்மார்களும் பெண்ணா பிறந்த எருதர்மை தாய்மார்களும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் இருந்தாலும் வந்தோடு இப்படி என்ன அடிச்சுக்கல. யாருங்க நீங்க? எதுக்குங்க என்ன அடிச்சுக்க கேக்குறேன்? உங்க அம்மாவை பிடிச்சுக்க பாக்கிறதுக்குங்க பாரு, நல்லா பாரு. இருந்தாலும் இங்க ஆனா பிறந்த அப்பமார்கள் இந்த தலையை வச்சு எப்படியாயோ உன் நிலை பெற்றிருப்பா. மண்டையிலேயே இவ்வளவு மயிருன்னா உங்க அம்மா இவளை எவ்வளவு இருந்திருக்கும் பாருங்க. ஐயா அடிக்கிறாயா? எங்க கண்டார ஓட்டு பையனுங்களா வந்து அடிக்கிறானுங்க. அதாவது ஆண்டவனாகிய சரி வடக்கே பிறந்த ஓங்காளியம்மன் அம்மனுக்காக ஓரிரு நாடுகள் சது நாட்டி வைத்திருக்கிறார். இன்று ஓரிரவு நாடுகள் ததநாட்டி வைத்திருக்கிறார் அல்லவா? ஆமாங்க. இன்று வைத்திருந்த நாடகம் என்ன? மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய பப்புரவாகனன் சண்டை. ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய ஆமா தர்மர் அஸ்வமேத யாகம் என்னும் பப்புரவாகனன் சண்டை. பப்புரவாகனன் சண்டை நாடகத்தில் தர்பார் வந்திருக்கும். நீங்க யாரு? நான் யார்? நீங்க யாரு? என் பெயர் என்ன? என்னால் என்ன நடக்க போகிறது? என்னடா
சூட்டுங்கள். இல்லப்பா மகாராஜா, என்னுடைய பெயர். நீங்க யாரு? வீரம் வீரம் தீரம் தீரம் புஜபலம் புஜபலம் பராக்கியம் கொண்ட பராக்கிரமா கொண்ட வெற்றி மதகிரி பீமச்சேரன். மதகிரி பீமச்சேரன் மன்னனுக்கு ரெண்டு கையில ஜே போட்டங்க. எப்படி போட்டேன்? பீமச்சேன மன்னனுக்கு என்னடா அப்படி ரெண்டு பக்கமும் தலைவுல ஏங்க பீமச்சேனனுக்கு கை மேல தூக்கு. நீங்க அடிக்கிற அடியில தம்பி தலைமையிலேயே விழுவுது. பார்த்து அடிங்க. எங்கடா இருக்கிறான்? அது இருக்கிறான் ஒருத்தன் உள்ள இருக்கிறான். குட்டி கொஞ்சம் ஒருத்தன் இருக்கிறான் உள்ள இருக்கான். அவனை பார்த்தே ஆகணுமே. ஏய் உள்ள வாடா காமிக்கிறேன். நான் இங்கேயே பார்க்கணும். தெரியாதுடா. உள்ள போனா இருட்டா இருக்குது. இதான் லைட் போட்டுருக்காங்க. நாங்க இவங்க தான் பார்க்கணும். மகாராஜா நாங்க பார்த்தே ஆகணும். இங்கெல்லாம் தெரியாது. ஆமா அப்படி என் பெயர் வெற்றி மதகிரி பீமச்சேனனாக இருந்தார். ஊமச்சேனா இருந்தாரு. பீமச்சேனன் பீமச்சேனனாக இருந்தார். அம்மா உங்களை பெற்றெடுத்த அம்மா யாருங்க? நான் தவறாக கூறவில்லை. அப்படி விமச்சேனனாக இருந்தாலும் 10 மாதம் 300 நாட்கள் அங்கத்தில் தான் சுமந்து அன்புடன் ஆதியாக அரவணைப்புடனே அம்மா அப்படி பெற்றிருப்பாங்க. ஈண்டெடுத்தாலே என் தாய் தந்தை யார் தெரியுமா? யாருங்க சொல்லட்டுமா? நண்பா சுவாமி சுவாமி மகாநாசுவா மகாராஜா என் தாய் குந்தி மந்தாரை உங்க தாய் குந்தி மந்தாரை என் தந்தையா அப்படா பாண்டராஜ மன்னன் பாண்டராஜ மன்னனுக்கும் குந்தி மந்தாரைக்கும் நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? நீங்க எத்தனை பேரா பிறந்தீங்க? நாங்க அண்ணன் தம்பி 3 பேர். யாரா? ஆமாங்க 2 உரண்டையே ஒத்த கண்ணை. அப்படியா? சரி சரி. ஆமாங்க கிணத்து வேலைக்குன்னா எந்த வேலைக்கு கூப்பிட்டாலுமே வரமாட்டேங்கிறானுங்க. ஆமா சரி. ஏரி வேலைக்கு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறானுங்க. பார்படிக்கு போலான்னா வரமாட்டேங்கிறானுங்க. ஒரு நாளைக்கு காட்டு வேலைக்கு வச்சு வாங்கடான்னா வரமாட்டேங்கிறானுங்க. ஆனா இந்த கிணத்து வேலைக்குன்னா தலை தூக்கிறானு. அப்படியா? ஆமா 2 உரண்டையே இருக்கிறானுங்க பாத்தியா? அவனுக்கு 2 பேத்தையும் மேல அந்த சட்டு மேலையே அது பேர் என்ன?
அது பேர் என்ன? அது பேரை வச்சிருவேன். அவனுக்கு அங்க வேலை. இன்னொருத்த ஒத்தவன இருக்கிறான் பாருங்க, மோசமானவங்க. சரி, ஆமா, உள்ள இறங்க வரைக்கும் கஷ்டப்படுவான். ஆமா, அவ்வளவு கஷ்டப்படுவான். ஆமா, பரவாயில்ல. உள்ள இறங்கிட்டான்னு வைங்க, தண்ணி பார்க்காம விட மாட்டான். அப்படியா? அப்பேற்பட்ட வேலைங்க 3 பேரு வச்சிருக்கிற பொட்டா புலி கம்முடுறாடே. சரி, இருக்கட்டும். அப்படி தாய் குஞ்சி மந்தாரைக்கும் தந்தையாராகிய பாண்டியராஜ மன்னருக்கிறங்கள் இத்தனை பேர். நீங்கள் எத்தனை பேர் பிறந்தீங்க? அகட்டு மகாராஜா. குந்தி மக்கள் 5 பையா பாண்டவர்கள், அதிவான சத்திரகுலம் பாண்டவர்கள் 5 நாங்களும். அப்படி அப்படி 5 யார் யார் சுவாமி? யார் யார் தெரியும்? யார் யார்? எனக்கு நேரிலே அவர், அதாவது எனக்கு முன்னே பிறந்தவர் என் அண்ணனாகிய தாரா புகழ் படைத்த தருமன். என் பெயர் வற்றி மதகரிய பீமச்சேனன். எனக்கு நேரிலையவன் 12 அழகு 14 பேர் 32 லட்சம் பரிந்திய என் தமிழனாகப்பட்ட அர்ஜுனன். சரி, நகுலன் சகாதேவன். இப்படி 5 நாங்கள் பிறந்தோம். பிறந்திருந்தாலும் நீங்கள் ஆண்டு வரக்கூடிய நாடு நகரம் என்ன? எங்களுடைய நாடு இந்திய அஸ்தாபுரம் 56 நாடு. 56 நாட்டிற்கு நீங்கள் சொந்தக்கார ஒரு 5 பஞ்ச பாண்டவர்கள். உங்களுக்கு பங்கு பகையாளிகள். இந்த 5 பஞ்ச பாண்டவர்கள் அஸ்தாபுரத்திற்கு நீங்களே சொந்தக்காரரா? இல்ல வேற யாராவது இருக்கிறார்களா? யாரு இருக்கிறார் தெரியுமா? சொல்லட்டுமா? எனக்கு பங்கு பகையாளி.
பகையாளி ஆதியாளி சத்ராவதி என்றும் எதிராளி ஏற்பட்டால் சத்ராவதி. சரி, யார் தெரியுமா? யாருங்க? என் தந்தையாருடன் பிறந்தவர்களோ 3 பேர். 3 பேரா? உண்மையாகவே. யார் யாருங்க? என் பேரான பெரிய தந்தை திருநாட்டிய மன்னன், தாய் காந்தாரிய மன்னன், கவர்னர்கள் 100 பேர். சரி, தாய் காந்தாரிய மன்னன், கவர்னர்கள் 100 பேர். என் தாய் குந்தமாதேவி மந்தாரை, பாண்டராஜ மன்னனின் தந்தையார் குந்தி மந்தாரிய மன்னன்தான். மிருதங்க சக்கரவர்த்தியை பாராட்டி அது யூடியூப்ல பார்த்துட்டு அன்பளை செஞ்சுக்கிறாங்க. மிருதங்க சக்கரவர்த்தி விளங்கக்கூடிய பவானியை சேர்ந்த தனுசண்ணா அவர்களுக்கு ஆமா மகாராஷ்டிராவுல இருந்து சேகரையா யூடியூப்ல பார்த்து சேகரையா வாழ்த்திருக்கிறார்கள். அவர்களும் எந்த போனாலும் தங்கமுகமாகவே இருக்க வேண்டும் என்று எல்லாம் அந்த காளியம்மனை வேண்டிக் சபா வந்தனம். அப்படி என் தந்தையார் பாண்டியராஜ மன்னன் குந்தி மந்தாரிய வளர்ந்து சரி நாங்களும் இவர் கொஞ்சம் பாண்டவர்கள். என் சிறி தந்தை ஆகவில்லை. அப்படி இருக்கும் தருவாயிலே சுவாமி இந்த 105 பாடல்களாக இருந்தாலும் அஸ்தாபுரத்திலே சின்ன சிறு வயதாக இருக்கும் பொழுது எங்களுக்கு தினந்தோறும் என்ன வேலை? என்ன வேலை? காலை எழுந்தவுடனே பாடசாலை செல்வது, மாலை வீடு திரும்புவது, வீடு திரும்பும் பொழுது விளையாடுவது வழக்கம். என்னென்ன விளையாட்டு விளையாடுவது? என்னென்ன விளையாட்டு? பயிற்சி, கதாய பயிற்சி, யானையாற்றம், குதிரையாற்றம், இது மட்டுமா? சரி, எத்தனையோ இப்படி வில் பயிற்சி, தேர்வு பயிற்சி செய்து வந்தோம். அப்படி செய்து வரும் பொழுது பாட புத்தகத்திலிருந்து விளையாடும் விளையாட்டு வரை பாண்டவர்கள் 50 ஜெயம் பெற்று வந்தோம். எங்களை எத்தனை வஞ்சகத்தை செய்தான் சுவாமி. எங்களை எத்தனை வஞ்சகத்தை செய்தார்? என்னென்ன வஞ்சகம் செய்தார்? குளிக்கின்ற குளத்திலே குருவுசி நாட்டி வைத்தார், நடக்கின்ற பாதை லட்சமுள்ள நாட்டி வைத்தார், உண்ணுகின்ற சாதத்திலே விஷம் வைத்தார், அடிக்கின்ற பாயிலே பாம்பை விட்டு பாம்பையாகப்பட்ட துரியோதனன். உண்மையாகவே செத்திருப்பீங்களே. என் மாமனாகப்பட்ட கண்ணனுடைய கிருபையாலே நாங்கள் உயிர் பிழைத்தோம். குறைச்சுக்கிட்டீங்க மகாராஜா கூட்டு பாகரி எப்ப இருந்து வந்து பிரிகிறான் பாரு. ஏய் ஓடி அந்த பக்கம். மறுபடியும் அவனை விட்டு புதான கூட போய் கட்டி விட்டு வந்தேன். அப்படி அனைத்திலுமே உயிர் பிழைத்தோம். சரி, இது மட்டுமா? இன்னும் எத்தனை வஞ்சகத்தை செய்தான்? பாபியாகப்பட்ட நஞ்சரவக்குடி துரியோதனன் எங்களை கொல்லவே மனம் துணிந்தவன். என்ன செய்தான்? என்ன செய்தான்? அரக்கு பஞ்சு மெழுகு குங்குளியம் என்று சொல்லக்கூடிய எரிதிலும் தீப்பட்ட ஒரு பொருளை வைத்து பாரதாபரத்திலே அரக்கு மாளிகை கட்டினான் பாவியாகப்பட்ட துரியோதனன். அப்படி அரக்கு மாளிகை கட்டி அந்த அரக்கு மாளிகைக்கு இரவு பிரவாசனை என்று சொல்லி என் சிறிய தந்தையாராகப்பட்ட
விதுரனை அனுப்பி வைத்து எங்களுக்கு அழைப்பு கொடுத்தான். அப்பொழுது சிறிய தந்தையாருடைய வார்த்தை தலை மீது கொண்டு சிற மீது கொண்டு நாங்கள் என்ன செய்தோம்? வாரணாவரத்துல ஓடி பேசுறாங்க சாமி. இந்நேரத்துல வீட்டுல வாரணாவரத்துல அழகான ஒரு மாளிகை அமைத்திருக்கிறார். யார்? துரியோதனன். அந்த அழகான மாளிகைக்கு கிரக பிரவேசனை அப்படி என்று ஸ்ரீதந்தை விதுரனை விட்டு அழைப்பு கொடுத்து என் தாய் குந்தமாதேவியுடன் நாங்கள் பஞ்ச பாண்டவர்களும் வாரணாவரம் சென்றோம். அப்பொழுது சாதம் சாப்பிட்டு இன்று பொழுது அஸ்தமாகிவிட்டது. இன்று ஓரிரவு இங்க தங்கி ஓரிரவு விடிந்த பிறகு போகலாம் அப்படி என்று தாய் குந்தமாதேவியிடத்தில் அண்ணனாகிய தர்மரிடத்தில் கூறினார் துரியோதனன். அவனுடைய வார்த்தை கேட்டு ஓரிரவு வாரணாவரத்திலே தங்கலாம் அப்படி என்று இதோ உங்களுக்குள்ள இந்த வாரணாவரம் அழகான மாளிகையில் அறை இருக்கிறது அல்லவா? இந்த அறைக்குள்ளே இன்று படுத்து ஒருங்குங்கள், விடிந்த பிறகு போகலாம் என்று சொன்னார். அண்ணனுடைய வார்த்தை கேட்டு அங்கு தங்கியிருக்கும் பொழுது புரோதனன் என்று சொல்லக்கூடிய மந்திரி விட்டு அரசு மாளிகைக்கு தீ வைத்தார். அது செத்து போயிருக்கீங்களே. ஏண்டாடே, ஏனென்றால் இவன் எப்படியாப்பட்ட ஒரு சூழ்ச்சி செய்தவன். ஏனென்றால் துரியோதனனை எளிதிலுமே எங்களை விட்டு வைக்க கூடாது என்று மனதில் நினைத்தவன். இப்படியாப்பட்ட சூழ்ச்சி என் சிறிய தந்தை விதுரனுக்கு தெரிந்து அந்த வார்த்தை என்னிடத்தில் கூறினார். எப்படி எப்படி? கிழக்கு பக்கம் ஈசானி மூலையில், அதாவது அப்படி ஈசானி மூலையில் ஒரு வஜ்ர தூண் இருக்கிறது. அந்த வஜ்ர தூணை எட்டி உதைத்தார். சுரங்கப்பாதை இருக்கிறது. அந்த சுரங்கப்பாதை வழியாக உயிர் பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். தந்தையாருடைய வார்த்தை, தந்தையாருடைய வார்த்தை கேட்டு ஒரு காலம் அப்படி ஆபத்து ஏதாவது நேர்ந்தால் இந்த அரக்க மாளிகையிலே ஈசானி மூலையில் இருக்கக்கூடிய வஜ்ர தூணை எட்டி உதைத்தால் உயிர் பிழைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார் அல்லவா? அப்பொழுது புரோதனன் மந்திரியை தீ வைக்கும் பொழுது இந்த அரக்க மாளிகை தீயை விட்டு எரியுது. தீ கொளுத்து எரியும் பொழுது பார்த்தேன் தந்தையாருடைய வார்த்தை என் பக்கம் வந்தது. அப்படி வஜ்ர தூணை எட்டி உதைத்தேன். வஜ்ர தூணை சுரங்கப்பாதை இருந்தது. அந்த சுரங்கப்பாதை வழியாக என் தமையமான என் அண்ணன் தம்பி என் தாய் குந்தமாதேவி ஐவரையும் என் தோல் மீது வால் மீது தூக்கி போட்டு நான் எங்க சென்றேன்? இடும்பாவனம் சென்றேன். அந்த இடும்பாவனத்திலே செல்லும் பொழுது இடும்பாவனத்தில் என் தாய் குந்தாதேவியும் என் தமையமார்கள் 4 பேரும் அடுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அங்க இடும்பாவனத்தை ஆளக்கூடிய இடும்பாசுரனாகப்பட்டவன் என் தாய்மார்கள் விசிக்க வந்தான். அப்பொழுது எதிர்த்து சண்டை செய்து இடும்பாசுரனை வதம் செய்தீர்கள். அப்படி வதம் செய்த பிறகு அந்த இடும்பாசுரனுடைய தங்கையாகப்பட்ட மும்மர கவலக்கடி என்று சொல்லக்கூடிய இடும்பி இருந்தால் என் அண்ணனை மடித்து விட்டாய். எனக்கு பிறகு எனக்கு அண்ணனுக்கு பிறகு யாரும் இல்லை அப்படி என்று சொன்னார். சொல்லி அப்படி சொல்லும் பொழுது நான் ஒரு அனாதையாகிவிட்டேன், எனக்கு யார் இருக்கிறார் இனிமே அப்படி என்று சொல்லி தாய் குந்தமாதேவியுடைய வார்த்தை கேட்டு அந்த மும்மல கமலக்கண்ணியை நான் திருமணம் செய்தேன். ஆகட்டும். அப்படி திருமணத்தை செய்து பிறகு அங்கு 1 ஆண்டு காலம் கழித்து எங்க சென்றோம்? எங்க சென்றீர்கள்? 300 மங்கலம் சென்றோம். 300 மங்கலத்திலே ஒரு பாபாருடைய அரண்மனையில சென்று அந்த பால்மணி அம்மாவுடைய அரண்மனையிலே நாங்க வாழ்ந்திருந்தோம். அந்த 300 மங்கலத்துல குண்டுமலை ஆளக்கூடிய பக்காசுரன் என்று ஒருவன் இருந்தான். அந்த பகாசுரனாகப்பட்டவன் அவனுடைய கட்டளை எப்படி தினந்தோறும் ஒரு வீட்டில இருந்து 7 வண்டி சாதம் 7 எரமக்கடா அதை கொண்டு வரவரும் நரமாமிசமாக புசிப்பேன். ஆமா அப்படி என்று அவனுடைய கட்டளை. அங்க போ. அப்பொழுது தினந்தோறும் ஒவ்வொரு பிராமணருடைய அரண்மனையிலிருந்து 7 வண்டி சாதம் 7 எரமக்கடா கொண்டு செல்பவன் நரமாமிசமாக புசித்தார். அப்பொழுது எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தால் இந்த பார்மணி அம்மா அந்த அம்மாளாகப்பட்டவர் நாள் தினத்தில் அழுதுக்கண் சிந்தனையாக இருந்தால் அழுது கொண்டிருக்கும் பொழுது தாய் குந்தாதேவி கேட்டார், அம்மா எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாய் அல்லவா தாயே, இத்தனை நாட்கள் அழுகாது இன்றைய தினத்தில் அழுகக்கூடிய காரணம் என்று கேட்டார். அம்மா இந்த 300 மங்கலத்துல குண்டுமலை ஆளக்கூடிய பக்காசுரன் என்று ஒருவன் இருக்கிறான். அவனுக்கு தினந்தோறும் ஒரு வீட்டிலிருந்து 7 வண்டி சாதம் 7 எரமக்கடா கொண்டு செல்பவன் நரமாமிசமாக புசித்து வருவனே. ஆனால்
இன்று எங்களுடைய முறையாச்சு. இன்று எங்களுடைய முறை. எனக்கு இருப்பது ஒரே மகன். என் ஒரு மகனையும் அந்த பக்காசுரன் கொன்னுட்டான். நான் என்ன செய்வேன் என்று அழுது கண் சிந்தனையாக என் தாய் குந்தாதிய விடத்திலே பார்மணி அம்மாள் அழுது கொண்டிருந்தார். சரி, அப்பொழுது அஞ்ச வேண்டாமா, இதோ எங்களுக்காக ஓராண்டு காலம் அடைக்கலம் கொடுத்தாய் அல்லவா, அதனால என்னிடத்துல 5 மக்கள் இருக்கிறார். ஒரு மகன் போனாலும் 4 பேர் இருக்கிறாங்க. அதனால என் மகனாகப்பட்ட பீமச்சேனனை அனுப்பி வைக்கலாம் என்றார். அப்பொழுது என் தாயாகப்பட்ட குந்தாதேவி என்னை அழைத்து கேட்டார். 300 ஆளக்கூடிய பக்காசுரனுக்கு சாதம் கொண்டு போக வேண்டும் என்றார். நடந்த விவரத்தை அனைத்தும் கூறினார். அப்பொழுது நான் ஒப்புக்கொண்டேன். அப்படி ஒப்புக்கொண்டு 7 வண்டி சாதம், 7 எரமக்கடா கொண்டு செல்பவன் நலமாமிசமாக புசிப்பான் அல்லவா, அந்த பக்காசுரனுக்கு சாதம் நானே கொண்டு சென்றேன். அப்படி கொண்டு போகும் பொழுது நான் என்ன செய்தீர்கள்? 7 வண்டி சாதத்தை 3 உருண்டையா பிடித்தேன். 3 உருண்டையா பிடித்து நானே புசித்தேன் அந்த சாதத்தை. 7 வண்டி சாதத்தை உண்மையாகவே. சாமி, இது வயிறா வண்ணாந்தாலியாடா டே அப்பா. அப்ப 7 எருமை கடாயம் அவுத்துட்டேன். சாப்பிட்டு மயக்கத்திற்காக நான் கொண்டு போன வண்டி மேல படுத்து உறங்கிக் கொண்டிருந்தேன். யாராக இருக்கும் இவன் இப்படி படுத்து கொண்டிருக்கிறானே, எனக்கு இன்னும் சாதம் கொண்டு வரவில்லை என்று வந்தான். அவன் என்னை தொட்டு எழுப்பினான். அவனை பார்த்தேன், யார் என்று கேட்டேன். என்னை நினைத்து 7 வண்டி சாதம் எருமைக்கடாயம் வரும். அப்படி இருக்கும் பொழுது நீ இங்க படுத்து கொண்டிருக்க வேலை என்ன ஆதா என்றான். என்னுடைய பெயர் பீமச்சேனன். அப்பொழுது எதிர்த்தால் என்னிடத்தில் எதிர்த்தவனை நான் என்ன செய்தேன்? சங்காரம் செய்து விட்டேன். உண்மையாக ஆகட்டும். பக்காசுரனை மடித்து விட்டு அதன் பிறகு என்ன செய்தோம்? என்ன செய்தீர்கள்? பக்காசுரனை மடித்த பிறகு நண்பா, இப்படி எத்தனையோ அசுராதிகளையும் நான் மடித்திருக்கிறீர்கள். ஆமா, இடும்பாசுரன் முதல் இடும்பாசுரன், பகாசுரன், கீசகன், மணிமாறன், இப்படி சொல்லக்கூடிய அனைத்து அசுராதிகளும் அடித்தேன். அவர்கள் என்ன போலியே, அதாவது பலசாலி. அந்த பலசாலியே ஒருவனை மடித்தால் அவனுடைய பலமாகப்பட்டது எனக்கு சேர்ந்து விடும். அப்படி ஒவ்வொருவனை மடித்து விட்டேன். அப்படி மடித்த பிறகு நாங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்திருந்தோம்? எந்த நாட்டில் வாழ்ந்திருக்கும் பொழுது பாவியாகப்பட்ட துரியோதனன் என்ன செய்தான்? கூடையில கமிட்டி போடுங்க, போனா கடிக்க வருது சாமி. அப்படி இந்த வாழ்ந்திருக்கும் பொழுது பாவியாகப்பட்ட துரியோதனன் சூதினால் பகலியாடினான். நாடு நகர நமைந்து சொன்னால் உப்பு செடி வரை அழைத்து பறிமுதல் செய்து எங்களை 12 ஆண்டு காலங்க 1 ஆண்டு அக்காத வாசம் கழித்து வந்தால் பங்குல 14 ஆண்டு காலங்க ஓட்டி வைத்தால் பாவியாகப்பட்ட துரியோதனன் அப்பொழுது பத்தினி பாஞ்சாலி என்று பாராமணியன் மனைவியாகப்பட்ட பாஞ்சாலியை பாரா சபையில நிறுத்தி மாறா செய்து வந்தால் பாவியாகப்பட்டது. சரி, தான் தம்பியாகப்பட்ட துரியோதனன் விட்டு கீழ் வரிந்தான். அப்பொழுது காணக போகும்பொழுது சபதம் வைத்திருக்கிறேன். என்னன்று? அடே துரியோதனா, என்றா இருந்தாலும் உன் வலது தொடையை உடைத்து உடைத்து உன் ரத்தத்தை எடுத்து என் மனைவியாகப்பட்ட பாஞ்சாலிக்கு நான் கொடுத்தாவிட்டால் நான் தலமாகப்பட்டது கரங்களிலே அள்ளி ஜனம் இருந்த மாட்டேன். அப்படி என்று நான் சபதம் வைத்திருக்கிறேன். இன்று சபதம் வைத்து விட்டு காலகம் 12 ஆண்டு காலகம் சென்று 1 ஆண்டு அக்காதவசம் கழித்து வந்து பங்குல 14 கேட்டோம். நாடு கொடுத்தார்களா? கொடுக்க மறத்தான். அதன் பிறகு என் மாமனாகப்பட்ட கண்ணனை எங்களுக்காக தூதுக்க சென்றார். நாடு வேண்டும் என்றால் பாண்டவரிடத்தில் இருப்பது 7 அக்ரோனி சேனைகள், கௌரவத்தில் இருப்பது 11 அக்ரோனி சேனைகள். 7 11 18 அக்ரோனி சேனைக்கு 18 நாள் பாரத போர் துவக்கம் செய்வோம். பாரத போரில் யார் ஜெயம் பெற்று வருகிறார் அன்னவரை இந்த நாட்டை ஆளுக்கு வென்றார். அது போலவே ஆமா சுவாமி, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் 18 நாள் பாரத போர் துவக்கம் செய்து பாரத போரிலே துரியனுடைய சேனையெல்லாம் அடித்து 18 நாள் பாரத போர் முடித்து இன்று அஸ்தாபுரத்தில் அண்ணனாகிய தர்மருக்கு பட்டம் கட்டி 14 நாட்கள் ஆகிறது. அப்படி இருந்தாலும் நாங்கள் செய்தது தர்மமா அதர்மமா என்று ஒன்றுமே புரியவில்லை. அப்படி தர்மமா அதர்மமா இருந்தாலும் அதை அறிந்து கொள்வதாக இருந்தாலும் தர்மன் அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் மாமனாகப்பட்டவர்.
அப்படி இருந்தாலும் அப்படி தர்மர் அஸ்வமேத யாகம் செய்வதாக இருந்தால் பத்ராவரி பட்டணத்துல யமன மகாராஜிடத்திலே ஐவர்ணம் பொருந்திய புறவி ஒன்று இருக்கிறதா? அந்த புறவியை பிடித்து வந்தால் அதுக்கு பட்டயத்தை கட்டி அதாவது தர்மர் அஸ்வமேத யாகம் செய்யலாம். அப்படி அந்த மாமனாகப்பட்ட கண்ணன் சொல்லி இருக்கிறார். அதனால நேற்றைய தினத்திலே பத்ராவரி பட்டணம் சென்று யமன மகாராஜிடத்திலே 14 நாள் சண்டை போர் புரிந்து புறவியை பிடித்து வந்திருக்கிறோம். அப்படியா? அதனால என் அண்ணன் மகனாகிய விசுமைக்கு அழைத்து புறவியை பிடித்து அண்ணன் தர்மரை காண வேண்டும். ஆகட்டும்.